வந்தோம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் பாலம் தான் போனோம். கிளாஸ் பாலம் வந்து நடுவில் தான் கிளாஸாக இருந்துச்சு, ஃபுல் கிளாஸ் எல்லாம் இல்லை. கிளாஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபைபரால் தான் செஞ்சுருந்தாங்க. இருந்தாலும் பயமாக இருந்துச்சு கீழே அலையை பார்க்க. இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு அலையெல்லாம் பே ஆஃப் பெங்காலில். கல்லெல்லாம் வந்து மோதி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் த்ரில்லிங்காக இருந்துச்சு. சைட்லேயே ஹீட் ப்ரூஃப் ட்ரையல்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் பயமாக இருந்தால் அங்கே கொஞ்ச நேரம் போய் நின்றுக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே திருவள்ளுவர் சிலை வந்துடும். சிலைக்கு உள்ளே தான் போனோம். போயிட்டு மாடிக்கு போயிட்டு பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம அதோட கால் சைஸ் கூட வரமாட்டோம். ஸ்டெப்ஸில் தான் ஏறி போனோம். ஃபுல் ஸ்ட்ரக்சரும் பாறையிலே செஞ்சுருந்தாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது திரிவேணி சங்கமெல்லாம் தெரிஞ்சுது. 3 கடலும் சேர்ற இடம், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் எல்லாம் சேர்ற இடம் எல்லாம் தெரிஞ்சுது. அலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, காத்தோட்டமாக இருந்துச்சு. ஆனால் வெயில் தான், ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்தோம். ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் இருந்தாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது கரையெல்லாம் தெரிஞ்சுது, காந்திய மண்டபம், கல் மண்டபம் எல்லாமே தெரிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கோவில்லேருந்து கூட நம்ம 2 சேர்ந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படியே முடிச்சுட்டு காந்தி மண்டபத்துக்கு தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்துச்சு.